வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு டேஸ்டியான ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் உள்ள ஒரு ஹல்வா தான் பார்க்க போகிறோம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பித்தா அது 5 நிமிஷத்தில் இந்த ஹல்வாவை ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப்பு ரவை எடுத்துக்கணும். அந்த ரவையை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் அது மாதிரி ஏற்கனவே 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 1 கப்பு ரவைக்கு 2½ கப்பு தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். நான் அது மாதிரி ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊறின ரவையை இது மாதிரி நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு பால் எடுக்க போகிறோம். இங்கே 3 மணி நேரம் ஊறினா தான் நல்லா உங்களுக்கு பால் நல்லா கிடைக்கும். அதனால் இது 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அதில் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அதுக்கு மேலே ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணியை போட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ரவையை சேர்த்து இதை பாலை பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிழிஞ்சிக்குங்க. நல்லா இறுக்கி பிழிஞ்சிக்குங்க. இப்போ திரும்பவும் மிச்சம் இருக்கிற அந்த பாலையை சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த பாலை பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் திரும்பவும் நம்ம பிழிஞ்ச ரவையை அதே பாத்திரத்திலே நான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி இருக்குது. இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்த பாலை சேர்த்துக்க போகிறோம். அதே பாலையே சேர்த்து நம்ம பிசைஞ்சு திரும்பவும் பால் எடுக்க போகிறோம். இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பால் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு பால் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ எல்லா பாலையும் பிழிஞ்சாச்சு. இதோட சக்கை, இந்த ரவை சக்கை இது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். இது தேவைப்படாது, நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலை வச்சு அதில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமான இனிப்பு தேவைப்பட்டால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பே சரியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் 1 கப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துங்க போதும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதை நம்ம கலருக்காக கேரமல் ஆக்க போகிறோம். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே வச்சுருந்தா கசப்பு தட்டிடும். இப்போ நம்ம ஏற்கனவே வச்சு சக்கரை பாக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவா பாலை சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு எதுவும் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன அளவில் நீங்கள் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கேரமலை சேர்த்து நல்லா இப்போ கலக்க வேண்டியது தான். இப்போ கேரமல் அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலக்க எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இது கோதுமை மாவு அல்வா மாதிரி உங்களுக்கு கைவிடாமல் கிளறணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒட்டவும் ஒட்டாது. ஈஸியாக நம்ம அந்த ஹல்வா செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த கேரமல் எல்லாமே நல்லா கரைஞ்சி சேர்ந்த மாதிரி வரும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்குவோம். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போவே கெட்டி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கோதுமை அல்வா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு ரொம்ப ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக நம்ம அடுப்பில் வச்சு 5 நிமிஷத்தில் இந்த அல்வா ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விடலாம். இதுக்கு நெய்யும் ரொம்ப தேவைப்படாது. உங்களுக்கு அதிகபட்சமாக 3 அல்லது 4 ஸ்பூன் அளவு தான் நெய் தேவைப்படும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். இதையும் நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக முந்திரி உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரியை வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது அடியெல்லாம் பிடிக்காது, நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு. சீக்கிரமாக நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போவே நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹல்வாவை எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒட்டலை பாருங்கள், இப்படி தான் ஒட்டாமல் வருது. இதுதான் பதம் உங்களுக்கு. இதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டியதில்லை. இது ஹல்வா, கோதுமை ஹல்வா மாதிரி டைட்டாக வராது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான 5 நிமிஷத்தில் நம்ம ரவையை வச்சு ஒரு ஹல்வா செஞ்சுருக்கோம். ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான், அந்த 3 மணி நேரம் ஊற வச்சுட்டா நம்ம பிழிஞ்சு பால் எடுத்து செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான். கெஸ்ட்டு யாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.